வணக்கம். நம்ம ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே நாளை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நான் தேர்ஸ்டே அன்னைக்கு வீடியோ போட முடியலைங்க. கொஞ்சம் வேலையா இருந்ததுனால போட முடியல. ஸோ அதனால போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி மட்டும் பார்த்துடலாம். என்கிட்ட கேட்டவங்களுக்கு மட்டும் சிலருக்கு மட்டும் மார்னிங் வந்து நான் மெசேஜ் போட்டிருந்தேன். அதை மட்டும் ரீச் ஆயிருக்கும். நான் அது திரும்ப இப்போ நான் என்ன ஸ்ட்ரைக் எடுத்தேன்னு கூட எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஆனா நம்ம மார்க்கெட்டுக்கு 450 23 450 கால் அண்ட் புட் எடுத்திருந்தோம். அதுபடி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். 23 450 கால் வந்து நீங்க 250க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கறது இண்டிகேட் பண்ணுது நம்ம சிஸ்டம். இதுபடி வந்து 250க்கு மேல க்ளோஸ் வைக்க முடியாம கால் சைடு கீழே விழுகிறாரு. இதே 23 450 புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து இந்த பிரைஸுக்கு 240ங்கிறது டிசைடிங் பிரைஸா இருக்கு. இந்த 240க்கு மேல க்ளோஸ் வச்சுட்டு வந்தவர் 200 ரூபாய் வரைக்கும் கீழே வந்துட்டு அகெயின் மார்க்கெட் மேல போனதுதான் நல்ல புல் பேக் ரேலி கிடைச்சிருந்தது. நான் எப்பவும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். எந்த ஒரு ஸ்ட்ரைக், அதாவது நீங்க நினைக்கக்கூடியது மார்க்கெட் கீழே இறங்கும்னு நினைச்சீங்க அல்லது மேல ஏறும்னு நினைச்சீங்க, ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குங்க. ஸோ நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களா ஒரு சின்ன உதாரணத்தோட நான் பல முறை சொல்லிட்டே இருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் கீழே இறங்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோடைய லோவை கட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைக் வந்து கீழே இறங்கிருச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் மேல போயிருக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரைக் உடைய அட் த மணி பிரீமியம் இந்த ஸ்ட்ரைக் வந்து லோவை கட் பண்ணுச்சு, கரெக்ட். ஆனா கால் ஆப்ஷன் பிரீமியம் ஹைய பிரேக் அவுட் கொடுக்க முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த ஹைய பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா இந்த ஒரு விலையில போய் அதை டெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. 259ங்கிற பிரைஸ போய் டெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஆப்போசிட்ல தான் மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கறதா உண்மை. இதே நேரத்துல இங்க வந்து என்ன நடக்குது, ஒரு லோயர், இது வந்து உங்களுக்கு நான் வந்து ஆப்ஷன் டிசைடர் வச்சிருக்கனால எனக்கு இந்த பிரைஸ் லெவல்ஸ் ஈஸியா வந்துடும். நீங்க எனக்கு பிரைஸ் தெரியல அப்படின்னா இந்த லோயர் லோ பிரேக் அவுட் ஹையர் ஹை பிரேக் அவுட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க அதுபடி கூட நீங்க மார்க்கெட்டை ஒரு நான் இப்போ 2 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேங்க. உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. லோயர் லோ பிரேக் அவுட்னா என்ன, கண்டினியூஸா 3 கேண்டில் வந்து மினிமம் வந்து ரெட் கேண்டிலா இருக்கணும். அப்படி இருக்கும்போது எப்ப வந்து இந்த கேண்டில் கிரீனா மாறுதோ, உதாரணத்துக்கு இந்த கேண்டில் கிரீனா மாறும்போது இந்த ரெண்டு ஹையோட ஹை அண்ட் லோ இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு கீழே, அதாவது 211 அப்படிங்கிற இது ரெண்டுல எது லோயர் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 211.15 அப்படின்னு ஒரு பிரைஸ் வந்து 211.15ங்க. சரி, இது வந்து லோயர் லோங்க. அடுத்தது இந்த ஹைய மார்க் பண்ணுங்க. இந்த ஹையோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து 226.50ங்க. சோ 226.50. சோ இந்த பிரைஸுக்கு மேல பிரேக் அவுட் கிடைச்சா நீங்க பாட்டுக்கு என்ட்ரி எடுக்க வேண்டியதாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கரெக்டா 70 பைசால பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த பிரைஸ் கீழே வந்துட்டு திரும்பவும் மேல வராரு. இந்த 226 தாண்டும் போது நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா பெரிய ரேலி. ஸோ இங்க நான் ஏதாவது கொடுத்துருக்கேன்னா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல. நான் என்னோட ஆப்ஷன் டிசைடர்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பிரைஸ் வந்து பிளாட் ஆகும். அந்த பிரைஸ் லெவல் உங்களுக்கு இது வந்து இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வர்றது இல்ல. ஆனா இந்த பிரைஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல ரேலி ஆகும் தான் அர்த்தம். ஸோ எனக்கு இந்த பிரைஸ் இங்க வந்திருக்கு. ஆனா நான் ஏதோ சொல்லியிருக்கேன், இந்த டிசைடரு அந்த டிசைடர்லாம் உங்களுக்கு தேவைப்படலை வேண்டியது இல்லை அப்படின்னா நீங்க எக்ஸாக்டா வந்து இப்படியே லோயர் லோ பிரேக் அவுட் எடுக்கலாம். சரிங்க, இதே போல ஹையர் ஹை பிரேக் அவுட் அப்படின்னா என்ன, கண்டினியூஸா போகக்கூடிய ரெட் கேண்டில் கிரீன் கேண்டில் எடுத்துக்கிறீங்க. இந்த கிரீன் கேண்டிலோடைய எப்ப கேண்டில் ரெட்டா மாறுதோ அப்போ இந்த ஹை அண்ட் இந்த லோ, இந்த ரெண்டு கேண்டிலுடைய லோ வந்து பாத்தீங்கன்னா 242.70ங்க. 242.70 அப்படிங்கிறது பிரைஸ் நீங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இதுதான் இந்த லோயர் லோ எடுக்கணுங்க. அதே போல இந்த ரெண்டு கேண்டிலோட ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 259.25.
சரிங்களா? இந்த கேண்டிலுக்கு கீழே ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் உள்ள க்ளோஸ் வைக்குது, திரும்பவும் அந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கும் போது பாத்தீங்கன்னா 9:39 இந்த டைம்ல இருந்தே வந்து கால் வீக் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனை தைரியமா எடுத்துட்டு போலாம். கிளியரா இருக்குங்களா? இது வந்து லோயர் லோ பிரேக் அவுட், இதுக்கு பேரு ஹையர் ஹை பிரேக் அவுட். இந்த ஹைக்கு மேல இனி போனாதான் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரியாலிட்டி. ஏன் இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கிறதுனால டெய்லி மார்க்கெட்டோடவே போறதுனால ஃப்ரீ டைம்ல நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பிளான் பண்ணுனேன். இது உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கும் பொழுது மார்க்கெட்டு கிட்ட இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதே மாதிரி கேண்டில் ரெட்டாவே வந்துட்டு இருக்கிற பிளேசஸ்ல கவனிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேண்டில் கவனிங்க. இந்த ரெண்டு கேண்டிலோட ஹை அண்ட் லோ கண்டினியூஸ் ரெட்டா இருக்கணும், அகெயின் ஒரு கேண்டில் கிரீனா இருக்கணும். இந்த இந்த ரெண்டு ஹை அண்ட் லோ மட்டும் மார்க் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா 193.55ங்கிறது ஹைங்க, 93.55ங்கிறது ஹை. ஓகே, இப்ப இந்த லோவை மார்க் பண்ணுங்க அப்படின்னா 182.85, 182.85. சோ இந்த பிரைஸுக்கு மேல போனா மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பை ஆகிறதுக்கு வாய்ப்புங்க. இந்த பிரைஸுக்கு மேல இந்த கேண்டிலுக்கு பிரேக் அவுட் கொடுத்தது ஆட்டோமேட்டிக்கா இது பிரைஸ் வந்து நல்ல ரேலி ஆயிருக்கு. சோ இதுதான் இப்படிதான் லோயர் லோவை எடுக்க கத்துக்கணும். ஆனா இந்த நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க இருந்து ஃபால் ஆகுறதையும் வந்து இப்படிதான் நீங்க எடுக்கணும். இப்போ ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆயிடுச்சு, இந்த கேண்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு, இந்த ரெண்டு கேண்டிலுடைய லோவை மார்க் பண்ணிட்டு இந்த லோவை கட் பண்ணா நீங்க ஆப்போசிட்ல புட் சைடு போகணும். இதே போலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் பாருங்க, ரெட் கேண்டில் வந்துட்டே இருக்கு. இந்த கேண்டில்ல ரெண்டு கேண்டில் தான் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிருக்கு. இந்த ரெண்டு கேண்டிலுடைய ஹை வந்து 261. இந்த 261 தாண்டுனா மார்க்கெட் என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா பை ஆகுறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் என்ன பிரைஸ் நமக்கு தெரியாது, ஆனா இங்க எவ்வளவு சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. இந்த மாதிரி லோயர் லோல வரக்கூடியதுல பாருங்க, ஈஸியா வந்து நீங்க ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ணிட்டு இது மூலயமாவே நீங்க போலாம். இது லோயர் லோ ஹையர் ஹை பிரேக் அவுட்டுங்க. இந்த மாதிரி வந்து இன்சைடு பார் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் கப்பிள் கேண்டில்ஸ். ஸோ ரெண்டு கேண்டிலும் ஒரே மாதிரி இருக்குங்க. இன்சைடு பார்ன்னு நம்ம சொல்வோம், இதுக்கு பேர் கப்பிள் கேண்டில்ஸ். இந்த கேண்டிலுக்கு ஒரு ரியாலிட்டி இருக்கு, நான் இதை பத்தி நான் இன்னொரு நாள் சொல்றேன், சரிங்களா? ஸோ இது லோயர் லோ பிரேக் அவுட்னா இப்படிதான் இருக்கும். இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆப்ஷன் டிசைடர் வச்சுட்டேன் அப்படின்னா நீங்க எனக்கு எதுவுமே பார்க்க வேண்டியதே இல்லைங்க. இங்க பாத்தீங்கன்னா 240க்கு இங்க பிரைஸுக்கு வந்துதான் போயிருக்கு. இதே பிரைஸ் நீங்க புரோக்கர்ல போய் செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்த இடம், இந்த இடத்துல இதே 240.1ல என்ட்ரி எடுத்துட்டு திரும்பவும் மார்க்கெட் மேலதான் போயிருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா பார்க்கணும்னா இதுதான். இது போக நான் உங்களுக்கு 3 மினிட் கேண்டிலோ அல்லது 2 மினிட் எது வேணாலும் வச்சுக்கோங்க. 10:27, தென் 11:39, அப்புறம் 2.03 இந்த பிரேக் அவுட்ல எடுக்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளா தெரியும் உங்களுக்கு மார்க்கெட்டு. இப்போ இதுல 11:39க்கு ஹை பாத்தீங்க அப்படின்னா 252.65, 252.65. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த பிரைஸுக்கு வந்து என்ட்ரி எடுத்துட்டு போகுது. இவ்வளவுதான் மார்க்கெட்டு. ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த கேண்டிலுடைய லோவை கூட வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் வருதுங்களா, தாராளமா இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு 10 பாயிண்ட் எஸ்எல் வேணாலும் இருந்து பாருங்க. நான் எப்பவுமே என்னுடைய எஸ்எல் அப்படிங்கிறது 7 பாயிண்ட் தான் வைக்க சொல்லுவேன். நீங்க பாருங்க, செக் பண்ணி பாருங்க. அப்ப இங்க தாராளமா வந்து ஒரு பெரிய ரேலியை உங்களால பிடிச்சிருக்க முடியும். நீங்க இதுல எல்லாம் எஸ்எல்ல மட்டும் இருங்க. டார்கெட் எவ்வளவு போடலாங்கிறது போனதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். அந்த டார்கெட்டும் நம்ம போடுறதுக்கு சில வழியெல்லாம் இருக்குங்க. நீங்க ட்ரேட் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும் மார்க்கெட். ஓகே, மண்டே மார்க்கெட் பத்தி பார்த்துடலாங்க. ஸோ இப்பொழுதைக்கு நெகட்டிவா தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம மண்டேயை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாங்கிறத செக் பண்ணுவோம். இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து மந்த்லியில வந்து மூணாவது சப்போர்ட் வந்து 22,811ங்க.
12 எடுத்துக்கோங்க எப்பவுமே. இந்த பிரைஸுக்கு தான் வந்து மந்த்லியில அதிகபட்சம் வருவதற்கான வாய்ப்புகள். இத கட் பண்ணும்போது இயர்லி சப்போர்ட் கீழ இருக்கு. இதெல்லாம் வந்து தேர்ட் சப்போர்ட் 584 இருக்கு. இந்த இடத்துக்குலாம் வரும்போது நம்ம அதை பத்தி பார்த்துக்கலாம். மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விங் ஹை வந்து இம்பார்ட்டன்ட் பிரைஸா இருக்குங்க அதிகபட்சம். அதாவது 23,258 அப்படிங்கிற பிரைஸ் வந்து இம்பார்ட்டன்டா செயல்படும். இந்த பிரைஸை ட்ரிகர் பண்ணா மார்க்கெட் இதுக்கு மேல போகாதுன்னு அர்த்தம். இந்த பிரைஸுக்கு மேல க்ளோஸ் வைக்கும் பொழுது தாராளமா அப்சைடு கொஞ்சம் புல் பேக் ஆக வாய்ப்பு இருக்கலாம். இது மண்டேவை பொறுத்த வரைக்கும். ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்க கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் ஃபார்மேட்டை நீங்க இன்னைக்கு எப்படி நான் வந்து புட் ஆப்ஷனுக்கு சொல்லியிருக்கேன். இந்த லோ இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய லோ. இந்த லோ வந்து 221. இந்த 221க்கு மேல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைச்சிட்டு திரும்பவும் அந்த பிரைஸ் 221க்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு இந்த மாதிரி வருது பாத்தீங்களா. இந்த நான் பழைய வீடியோவை நீங்க எடுத்து பாருங்க. தயவு செய்து க்ளோஸ்னா ஃபர்ஸ்ட் க்ளோஸ் எடுத்து பழகாதீங்க. இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த ரெட் கேண்டில் விழுந்துட்டு திரும்பவும் இந்த பிரைஸ் 221க்கு மேல போக முடிஞ்சதுன்னா தான் இந்த பிரைஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா இங்க நீங்க என்ட்ரி ஆகலாம் புட் ஆப்ஷனை பை பண்ற மாதிரி இருந்தா. ஏன்னா இதே பிரைஸ் ஹையை மார்க் பண்ணுங்க. இந்த ஹைக்கு எப்ப எங்க போனாலும் இந்த ஹைக்கு வந்துதான் திரும்பவும் போகுங்க. 260 பாத்தீங்களா, 260 வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேல போகும். இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த பிரைஸுக்கு வந்துதான் போகும். ஸோ அதுக்கு கீழே வரும்போது இங்க என்ன பிரைஸ் இருக்குன்னு உங்களுக்கு அது தெரியாது. ஆனா இங்க எக்ஸாக்டா வந்து நம்மளுடைய எல்லா பிரைஸ் லெவல்ஸுமே இங்க டிஸ்பிளே ஆகுங்க. பாத்தீங்கன்னா இங்க 240க்கு மேல போகும்போது தாராளமா போயிடும். ஸோ இதுக்கு மேல போகும்போதும் பாத்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேல போய் 298ல வச்சு சப்போர்ட் எடுத்து தான் இவ்வளவு பெரிய ரேலி கிடைக்குது. ஸோ அந்தந்த இடம் வரும்போது நம்ம சிஸ்டமும் வந்து ஈஸியா வந்து பை ட்ரிகர் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க இது கூட போகும்போது இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி போகுனீங்க அப்படின்னா 11 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் எப்பவுமே இருக்கணுங்க. நீங்க 11 பாயிண்ட்ஸ் போட்டுட்டு ஃப்ரீயா விட்டு பாருங்க, மார்க்கெட் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 5 days ட்ரையல் தரேன். நீங்க தேவைப்படுறவங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 5 days ஒர்க்கிங் டேஸ்ல மண்டே டு ஃப்ரைடே நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. இதுல மோர் கிளாரிட்டி கிடைச்சா மட்டும் நீங்க அதை பை பண்ணுங்க, இல்லைன்னா தேவையே இல்லை. நான் வந்து சிம்பிளா இண்டிகேட்டர்ஸ்லாம் இல்லாம இப்படி ட்ரேட் பண்ணணும்னு நான் வந்து போகக்கூடிய நிறைய வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐடியல் பிரீமியம் பத்தி சொல்லியிருக்கேன். லோயர் லோ பிரேக் அவுட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே சிம்பிளா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ட்ரேடை வந்து அது இல்லாம எஸ்எல் போடாம வெயிட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஓகே, நான் இப்ப எதை சொல்ல வந்தேன், கால் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி புட் ஆப்ஷனை வந்து நீங்க பேஸ் பண்ணி புட் ஆப்ஷனுடைய லோவில் எப்படி எடுத்தீங்களோ காலோடைய லோவை சஸ்டெயின் பண்ணி உள்ள வரும்போது காலை பை பண்ண பாருங்க, சரிங்களா? அதே மாதிரி நீங்க நெகட்டிவா மாறுது அப்படின்னா புட்டு லோவை கட் பண்ணும் போது என்ட்ரி எடுக்காதீங்க, கட் பண்ணிட்டு உள்ள வந்தா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? ஏன்னா இந்த லோயர் லோல என்ட்ரி எடுத்து பழகுங்க, அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ எனக்கு இந்த பிரைஸ் வந்து 258ங்கிறது இம்பார்ட்டன்ட் பிரைஸா இருக்கும். அதுக்கு மேல 73 இருக்கு. இதுக்கு மேல எல்லாம் ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்கும் போது மார்க்கெட் வந்து ஒரு சின்னதா ஒரு புல் பேக் ரேலி இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் 23,568க்கு மேல போனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் நான் இது வீக்லி அனலிசிஸாவும் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த 568க்கு மேல போனாதான் மார்க்கெட் பையிங்க, சரிங்களா? அது வரைக்கும் பைய பத்தி இப்போதைக்கு யோசிக்க கூடாது. ஏன்னா கிடைக்கக்கூடிய இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணீங்கனாலே போதுமானது. இந்த பிரைஸை ட்ரிகர் பண்ணா இதுக்கு மேல போகாது. ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வச்சு திரும்பவும் இந்த பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்து போனாதான் மார்க்கெட் வந்து இனி அப் ட்ரெண்டை பத்தி யோசிக்கணும், சரிங்களா? ஆனா இன்னும் கொஞ்சம் 22,812 வரைக்கும் மந்த்லியில ஒரு சப்போர்ட் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, இந்த ப்ளூ லைன் வந்து செல் பிலோ லைன்.
இதெல்லாம் வந்து மந்த்லி லெவல்ஸுங்க. நான் எப்படி வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் கொடுக்குறோன்னா அது போல மந்த்லி லெவல்ஸ். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆரஞ்சு லைன்லாம் வந்து மிட் லைனுங்க. ஸோ மார்க்கெட் எல்லா இடத்தையும் வந்து மார்க்கெட் கிளியரா தான் வந்துட்டு போகுது. ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இதுல இயர்லி சப்போர்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதிகபட்சம் கீழே இறங்குனா எது வரைக்கும் இறங்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளாரிட்டியோட சொல்லியிருக்கேன். நீங்க இந்த பிரைஸ் லெவல்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நீங்க பயன்படுத்துங்க. இப்போ நான் டே கேண்டில் வச்சிருக்கிறேன். மூணாவது சப்போர்ட்டுங்கிறது 21,388 வரைக்கும் சப்போர்ட் இருக்குங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மார்க்கெட்டை கிளாரிட்டியோட பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரைஸ் லெவல்ங்கிறது 812. இந்த பிரைஸ்ல இருந்து நிறைய முறை வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கலாம். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். டெக்னிக்கல் அனாலிசிஸை விட என்னுடைய மேட் வேல்யூவும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஒன்னா தான் இருக்கும். இந்த வேல்யூல நான் எப்போ அனுப்புறேன், மந்த் ஸ்டார்ட் ஆகும் போதே நமக்கு இந்த பிரைஸ் லெவல்ஸ் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கும். ஏன்னா நம்ம மேப் பேஸ்டு ட்ரேட் பண்ணும்போது இந்த பொசிஷனல் லெவலை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமே தவிர ரொம்ப ஆராயக்கூடாது. நமக்கு டெய்லி ட்ரேடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல 40 to 50 பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், இதை கன்சிஸ்டன்சியா எடுக்கிறதுக்கு என்ன வழி, இதை மட்டும் பாருங்க. ரொம்ப போட்டு மார்க்கெட்ல டீப்பா அனாலிசிஸ்ல தேவையில்லை. இது டெக்னிக்கல் அனாலிசிஸாவும் பாத்தீங்கன்னா 812ங்கிறது ஒரு சப்போர்ட் இருக்கு. நாம இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. இதையும் உடைக்கக்கூடிய பட்சத்துல நான் 21,388 அப்படிங்கிறது இயர்லி சப்போர்ட்டுங்க. இதெல்லாம் எங்க வருது அப்படின்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து லாஸ்ட் எப்போ 24 உடைய சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாது, வேல்யூ படி தான் நான் எடுத்திருக்கிறது இது எல்லாமே. சரிங்களா? இயர்லி பிவோட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இதுங்க, இது ரெண்டாவது சப்போர்ட், மூணாவது சப்போர்ட். இந்த இயர் ஓபன் ஆகும் போதே நான் சொல்லியிருந்தேன் இது நாலாவது சப்போர்ட். இதுக்கு கீழே போக வாய்ப்பு ரொம்ப குறைவு இது இயர்லியை பொறுத்த வரைக்கும். ஆனா நம்ம மந்த்லி தான் ரொம்ப முன்னாடி இருக்கு. இப்பொழுதைக்கு மூணாவது சப்போர்ட்டுங்கிறது 22,811. இந்த சப்போர்ட்டை உடைச்சா அப்புறம் பார்த்துக்கலாம். இது பொசிஷனல் வியூங்க, இதை போட்டு குழப்பிக்காதீங்க. மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 99 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, போதுமானது. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம பொசிஷனலா பார்த்தாலே போதுங்க. சரி, இன்ட்ராடேக்கே நமக்கு ஒரு 50 பாயிண்ட் எப்படி எடுக்கணுங்கிற வழிமுறையை மட்டும் கத்துக்கிட்டாலே போதுமானது. இப்ப நான் ஷார்ட்டா சொல்லணும்னா 23,042க்கு கீழே போனா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். 811 வரைக்கும் 12 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகளா இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இந்த 528 நான் ஒரு பிரைஸ் ஒன்று, சாரி 258 பாருங்க, இதுல 75 மினிட்ஸ்ல அதுதான் வந்திருக்கு. 258க்கு மேல போனா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இதுதான் ரியாலிட்டி. இதுக்கு தாண்டக்கூடாது, சரி இதை ட்ரிகர் பண்ணக்கூடாது. இந்த பிரைஸ்க்கு மேல க்ளோஸ் வச்சு போனாதான் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் 568 அப்படிங்கிற பிரைஸ் வந்து இம்பார்ட்டன்டான பிரைஸா இருக்கும். இதுக்கு மேல போனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், இது இந்த பிரைஸுக்கு கீழே வந்தாலே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் இன்னும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து வேல்யூவோட மட்டும் பாருங்க. புட் ஆப்ஷனை பிளைண்டா எடுத்து வச்சு பழகாதீங்க, கால் ஆப்ஷனையும் வந்து எடுக்காதீங்க. ரொம்ப ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க. 9:30க்கு மேல மார்க்கெட்டை என்ன ட்ரெண்ட் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துருவோம். 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஆனது 295க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இந்த பிரைஸ் லெவல் எல்லாம் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும், எடுத்துக்கோங்க. அதே போல 23,150 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 173க்கு கீழேன்னா மார்க்கெட் வந்து அப் சைட்ல இருக்கும். இந்த 172ல சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைட்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். நான் இந்த பிரீமியம் லெவலை வச்சு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குமா டவுன் ட்ரெண்ட்ல இருக்குமாங்கிறத மட்டும்தான் சொல்றேன். இந்த பிரீமியம் லெவல்ஸ் ஒன்னொன்னும் பின் பாயிண்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய லெவல்ஸ் தான். சரிங்களா? இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இது வந்து நான் இதுவும் ஒரு இண்டிகேட்டரா தான் வச்சிருக்கேன். ஏன்னா இதுல ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரீமியம், என்ன ஸ்ட்ரைக் பிரீமியம் போட்டீங்கன்னாலும் இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். மேனுவலா போட்டு இதை வந்து வேல்யூஸ் நம்ம எடுத்துட முடியும். 295க்கு மேல இருந்தா அப் ட்ரெண்ட்ல இருக்கும்.
இங்க 23,150 புட் ஆப்ஷன் 173க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. சரிங்களா? ஓகே. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இண்டிகேட்டர்ஸ் யாராவது ட்ரையல் வெர்ஷன் வேணும் தேவைப்படுறவங்க என்னோட நம்பருக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.